ஜெகதீஷ் தன்கர் பதவி விலகலுக்கு உண்மையான காரணம் என்ன? எந்த விதமான மாற்றத்தையும் காட்டாத அவர் திடீரென்று அன்று இரவு குடியரசுத் தலைவருக்கு தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கின்றார், சென்று சந்திக்கின்றார். திடீரென்று 4 மணிக்கும் 8 மணிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய முரண் மோடி அரசுக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறது. நட்டாவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் ரிஜிஜு போன்றவர்களும் இவரை தொடர்பு கொண்டு காரசாரமாக பேசியிருக்கிறார்கள் என்பதை விட திட்டியிருக்கிறார்கள். இதுதான் இவருக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த முரண் என்று சொல்லி, அதற்கு மேல் இது என்னுடைய உரிமையில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்பது போல இவர் பேச, நீங்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டுதான் இயங்க வேண்டும் என்று அவர்கள் கூற, அதுதான் இந்த முடிவுக்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் தலைவரான கார்கேயையும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தன்கர் சந்தித்ததுதான் இந்த முக்கியமான பிரச்சனைக்கு மூல காரணம் என்று பேசப்படுகிறது. வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீஷ் தன்கர் பதவி விலகலுக்கு உண்மையான காரணம் என்ன? இதுதான் இந்த நாட்டினுடைய மண்டையை இன்றளவும் இந்த நிமிடம் வரை குடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. எதனால் அவர் திடீரென்று அன்று 3:30-4 மணி வரை அவருடைய அலுவலக பணிகளை, பொறுப்புகளை முறையாக கவனித்துக் கொண்டு பேசிக்கொண்டு எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் காட்டாத அவர் திடீரென்று அன்று இரவு குடியரசுத் தலைவருக்கு தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கின்றார், சென்று சந்திக்கின்றார். அதுவும் அவர் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை எல்லாம், பொதுவாக குடியரசு துணைத் தலைவராக இருப்பவர் பதவியில் இருந்து விலகுகின்றார் என்றால் அவர் மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கின்றார். எனவே அந்த அவையில் உரையாற்றுவார். தனது அனுபவம், எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் கொடுத்த ஒத்துழைப்பு, அந்த காலகட்டத்தில் சாதிக்கப்பட்டவை, இதையெல்லாம் பற்றி அவர் பேசுவார். அப்படி பேசிவிட்டு தான் அதன் பிறகு அது ரொம்ப இணக்கமாக நடைபெறும். ஆனால் ஜெகதீஷ் தன்கரை பொறுத்தவரை அப்படி நடக்கவில்லை. திடீரென்று 4 மணிக்கும் 8 மணிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய முரண் மோடி அரசுக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறது. அது வெளியில் தெரிகிறது, அது பேசப்படுகிறது. அது என்னவென்றால், இந்த யஸ்வந்த் சர்மா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதியின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம், அதற்கு அவர் அது எங்கிருந்து வந்தது, அது உங்களுடையதுதானா அப்படின்றதுக்கு, அந்த கேள்விக்கு ஒரு முறையான பதில் அளிக்கவில்லை. ஏனென்றால் 3 நீதிபதிகளை நியமித்து அவர் மீது விசாரணை நடத்தியது இந்திய உச்ச நீதிமன்றம். அந்த விசாரணையின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை அவர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் மோடி அரசு அவர் மீது இம்பீச்மெண்ட் குற்றச்சாட்டை கூறி, அந்த குற்றச்சாட்டுக்கு உரிய பதில் இல்லை என்று கூறி அவரை பதவி விலக்கம் செய்ய வேண்டும், பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதற்காக மோடி அரசு தயாராக இருந்த நிலையில் அதே எதிர்கட்சிகளும் ஒரு 69 எம்பிக்கள் சேர்ந்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான ஒரு கோரிக்கையை கொடுக்கின்றார்கள். அதை இவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் ஒன்றிய அரசும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, இதில் ஒரு அணியில் தான் நிற்கின்றன. எனவே இதில் ஒன்றுமில்லை, அவர் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் நட்டாவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் ரிஜிஜு போன்றவர்களும் இவரை தொடர்பு கொண்டு காரசாரமாக பேசியிருக்கிறார்கள் என்பதை விட திட்டியிருக்கிறார்கள். இதுதான் இவருக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த முரண் என்று சொல்லி, அதற்கு மேல் இது என்னுடைய உரிமையில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்பது போல இவர் பேச, நீங்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டுதான் இயங்க வேண்டும் என்று அவர்கள் கூற, அதுதான் இந்த முடிவுக்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர் பதவி விலகல் கொடுத்த உடனேயே பிரதமர் மோடி அது தொடர்பான செய்திகள் வந்தவுடன் எதையும் சொல்லவில்லை. ஆனால் மோடி இதற்கு என்ன ரியாக்ட் பண்ணுகிறார் என்று ஊடகங்களில் எல்லாம் விவாதங்கள் பெரிதாகிவிட்ட பிறகு அவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் உடல் காரணத்தை தான் சொன்னார். உடல்நல குறைவு தான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக தான் பதவி விலகிறேன் என்று தன்கர் சொன்னார். உடனே நீங்க உடல்நலம் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாரு. மோடியும் சொல்லிட்டாரு அப்படின்னு ஸ்மூத்தன் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பூசி மூடுவதுன்றாங்களா, அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை என்னென்றால், எதிர்கட்சி தலைவரான காங்கிரஸ் தலைவரான கார்கேயையும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தன்கர் சந்தித்ததுதான்
இந்த முக்கியமான பிரச்சனைக்கு மூல காரணம் என்று பேசப்படுகிறது. ஏனென்றா இந்த 75 வயசு பிரச்சனையை முதல்ல பப்ளிக் போரத்துல எழுப்பினது யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அதுக்கப்புறம் ஏன் எதிர்கட்சி மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர் சந்திச்சாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஏன் சந்திச்சாரு அப்படின்றதுக்கும் அது வந்துட்டு மோடிக்கு அதிருப்தி ஏற்படுத்தி விட்டதாக சொல்கிறார்கள். இந்த இடத்தில் தான் ஒரு கேட்ச் உள்ளது. இந்த 3 ஆண்டு காலத்தில் அதற்கு முன்னால் மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக இருந்து மோடி அமித்ஷாவும் சொன்னதையெல்லாம் கேட்டு மம்தா அரசுக்கு எல்லா விதமான குடைச்சலும் கொடுத்து கொண்டிருந்த இந்த தன்கர் ஒரு RSS ஆள் என்பதை விட அவர் மோடி அமித்ஷாவினுடைய ஆள் என்றுதான் அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் அவர் கொண்டாந்து உடனே யாரும் எதிர்பார்த்தாரவன்னு அவர் எடுத்தாந்து குடியரசு துணைத் தலைவராக நிறுத்துறாங்க, அவர் ஜெயிக்கிறார். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்ப விஷயம் மோடிக்கும் அமித்ஷாவுடையும் இவருக்கு இருந்த நல்லுறவு கெட்டுவிட்டது. சரி, கெட்டுவிட்டது என்றே வைத்துக் கொள்வோம். எந்த அடிப்படையும் இல்லாமல் எப்படி தன்கர் அதை செய்ய முடியும்? பொதுவா RSS பக்கம் நின்னாலும் சரி, இல்ல மோடி அமித்ஷா பக்கம் நின்னாலும் சரி, எந்த ஒரு தலைவரும் யாரா இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி RSS நிற்கும், இல்லாட்டி மோடி அமித்ஷா நிற்பாங்க. இப்ப நான் ஏற்கனவே வந்துட்டு நிஷிகாந்த் துபே சொன்னதை நான் சொல்லியிருந்தேன். அவருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு மோடியும் அமித்ஷாவும் நிக்கிறாங்க. ஸோ அந்த 75 வயசு விவகாரத்தை வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, லீடர்ஷிப்புக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தல். அந்த லீடர்ஷிப், மோடியினுடைய லீடர்ஷிப் இல்லைன்னா பாஜக தேராது, 150 சீட்ல கூட அது ஜெயிக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் 4 டைம் MP. ஸோ அப்போ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா சைட்ல நிற்கிறாரு. அப்படிதான் இது. ஆனா இங்க தன்கரை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஆளாவே அடையாளப்படுத்தப்பட்டு செயல்பட்டு கொண்டு வந்தவர். இடையில் கூட அவர் தெரிவித்த நீதிமன்றத்துக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கள், நீதிமன்றம் அல்ல பாராளுமன்றமே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது, எனவே பாராளுமன்றம் முடிவெடுத்ததை தாண்டி உச்ச நீதிமன்றம் எந்த விதமான ஒரு உத்தரவையும் அளிக்க முடியாது என்று சொல்லி மாநிலங்கள் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஒரு காலகட்டத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை குடியரசுத் தலைவர் மீது திணிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று அடித்தார். அப்பொழுதெல்லாம் வந்துட்டு மோடி அமித்ஷாவுக்கும் தன்கருக்கு இடையே அந்த மோதல் மூட்டெல்லாம் வரல. அப்பதானே வந்திருக்கணும், உள்ளபடியா இருந்தாங்கன்னா. ஆனா அவர் ஜுடிஷியரி எதிராக பேசினது மோடி அமித்ஷாவுடைய குரலாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனா இந்த சின்ன விடயத்துல இப்படி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்ப என்னன்னா வேறு ஏதோ ஒரு விடயம் இருக்கிறது. அது என்னவென்றால், இன்னொரு நீதிபதி வந்துட்டு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநில நீதிபதி என்ன பண்றாரு அப்படின்னோம்னா, அவர் ஒரு பொது மேடையில நின்றுட்டு விஹெச்பி சார்பா பேசுறாரு, விஹெச்பியினுடைய தொண்டர் மாதிரியா பேசுறாரு. அவரையும் இந்த ப்ராசஸ்ல கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் இருக்கு. அதாவது இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டாந்துட்டு அவரையும் பதவி நீக்கம் செய்யணுமா அப்படின்னோம்னா செய்யணும். ஏன்னா அவர் பேசுனது எகென்ஸ்ட் த ஓத் ஆன் கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு ரீதியாக அவர் எடுத்த அந்த உறுதிமொழிக்கு எதிரானது அவர் பேசுனது. हमारे यहाँ बच्चा पैदा होता है, बचपन काल से उसको ईश्वर की ओर बढ़ाया जाता है, वेद मंत्र पढ़े जाते हैं, अहिंसा के बारे में ले जाया जाता है, तमाम चीजें बताई जाती है। लेकिन आपके यहाँ तो बचपन से बच्चे को सामने रख करके वध किया जाता है पशुओं का। तो आप कैसे अपेक्षा करते हैं कि सहिष्णु होगा, वो उदार होगा? நீதிபதி சேகர் யாதவ் அவர் தான் பேசினார். அவர் என்ன பேசினார்னா, சொன்னது செய்துகிட்டவங்க தான் இந்த நாட்டினுடைய எதிரிகள் என்றும், அவர்கள் இருப்பதனால்தான் தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல முடியவில்லை என்றும் வெளிப்படையாவே பேசினார். மதவாத பேச்சு. இதுவும் நாடாளுமன்றத்தில், இதுவும் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துட்டு அவர் மேல வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும்ன்ற ஒரு பரிந்துரை சொல்றது உச்ச நீதிமன்றமும் அவரை கண்டிச்சிருச்சு. இப்படிப்பட்டவங்க எல்லாம் நீதிபதியா இருக்க தகுதியற்றவர்கள் என்றே சொல்லிடுச்சு. ஆனா அவர் மீது எப்படி இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது? அப்ப அந்த குழப்பம் எல்லாம் இருக்கு. என்ன இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அடிநாதம் என்றால், பொதுவா மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் குடியரசுத் தலைவராக இருந்தாலும், துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும் எல்லாரும் பேசணும் செய்யணும் அப்படின்ற ஒரு முறையில முதல் முறையா ஒரு ஆபரேஷன் வருது.
அது என்னன்னா, இவரு கொஞ்ச காலமாவே தனிச்சு தான் கருத்து சொல்றாரு, தனிச்சு தான் செயல்படுறாரு. அரசமைப்பு சட்டத்திலிருந்து மதச்சார்பின்மையையும் சமத்துவத்தையும் அந்த வார்த்தைகளை நீக்கணும் அப்படின்னு இவர் சொல்றதெல்லாம் கூட இவர் வகிக்கின்ற அந்த பொறுப்பிற்கு ஏற்றது அல்ல அப்படின்ற நாடே கொந்தளித்த போதும் கூட மோடி அமித்ஷா ஏதும் செய்யவில்லை. அதனால அவங்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்பட்டதா அவங்க கருதல. அவங்க இவிஎம் வச்சு ஜெயிக்க போறாங்க, தேர்தல் ஆணையத்தை வச்சு ஜெயிக்க போறாங்க, வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செஞ்சு வாக்காளர்களை குறைக்க போறாங்க, இல்லை கூட்ட போறாங்க, ஜெயிக்க போறாங்க. இப்ப பீகார்ல நடக்கிற மாதிரி. அதனால அவங்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ என்னை பொறுத்தவரை இன்னமும் உண்மையான காரணம் தெரியவில்லை என்பதே. ரிஜிஜுவும் இல்லை இன்னொரு அமைச்சரும் இவருக்கு எதிராக பேசுனாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகலாம் இது நடக்கவில்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாங்க, மோடி அமித்ஷா சொன்னதை தாண்டி, அதாவது பதவியை விட்டு போ அப்படின்னு சொன்னதை தாண்டி ஒருத்தர் இருக்க முடியாது பதவியில். இட் இஸ் எ த்ரெட். இதுதான் இவரை வேக வேகமாக நடவடிக்கை எடுக்க வைத்தது என்றார்கள். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு கடைபிடிக்க வேண்டிய அந்த புரோட்டோகால் வரைமுறைகள் அதையே அவர் கடைபிடிக்கல, வேக வேகமா போயிட்டு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னோம்னா அது கோபத்தில் செயல்பட்டதாக தெரியவில்லை, அச்சத்தில் செயல்பட்டதாகவே தெரிகிறது. அந்த அளவோடு நாம் நிறுத்திக் கொள்வோம். நிச்சயமாக உண்மை வெளியே வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.